திருப்பூர் மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி விவசாயிகள் பாடை கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் வீரபாண்டி முதல் கோவில் வழி வரை குண்டும் குழியுமாய் பொதுமக்களை மரண குழியில் தள்ளும் சாலையை சீரமைக்க கோரி யமன் எருமை மீது வந்து பாசக்கயிறால் பாடை கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் 70க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் அரங்கேறியுள்ளது. சாலைகளை பராமரிக்காத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நெடுஞ்சாலை துறையினரையும் கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். நாகர்கோவில் சர்க்குண வீதி பகுதியைச் சேர்ந்த நேசகுமார் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்தார். குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை உடனடியாக மூடாததால் நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த நேசகுமாருக்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாகர்கோவில் மாநகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நேசகுமார் இருசக்கர வாகனத்துடன் பள்ளத்தில் விழுந்த போது பதிவான சிசிடிவி காட்சி பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியோடு லால்புரம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரத்தை அடுத்துள்ள லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. அரசின் இந்த முடிவுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் லால்புரம் கிராம மக்கள் நகராட்சியோடு இணைக்கப்பட்டால் தங்கள் விவசாய நிலம் பாதிக்கப்படும் என கூறி தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதன்கிழமை மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலங்கைமான் வழியாக செல்லும் கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் குழாயில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு நாள்தோறும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப்லைன் அமைக்கப்பட்டு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சாலைகளில் ஆறாக ஓடி வீணாகி வருகிறது. இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் விடிய அரசின் பொறுப்பற்ற அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது.